கிராஃப்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஒரு கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னாக்கா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்கோ தெரபிஸ்ட் டாக்டர் சங்கீதா. அவங்க தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட 17+ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி ஃபீல்டில் இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பினா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து மெடிக்கலில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், ஹாஸ்பிட்டலில் அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு, அது போக வந்து குழந்தைகளுக்கும் அது வந்து எந்த அளவுக்கு உதவுது, இது எல்லா டீட்டெயிலையும் வந்து நம்மள்ட்ட கேட்க போகிறோம். இது வந்து ஒரு எபிசோட இல்ல, கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 எபிசோட நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முதல்ல ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னா என்ன, அது ஹாஸ்பிட்டல்ல எந்த மாதிரியான கெப்பாசிட்டியில இருக்கு நமக்கு முதல்ல அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம் சங்கீதா. வணக்கம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா ஆக்குபேஷனல் தெரப்பினா என்ன, இப்போ மெடிக்கல் டேர்ம்ல அது எந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல இருந்து நமக்கு வருது, ஒரு ஸ்டடீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லுங்களேன். ஆக்குபேஷனல் தெரப்பிங்கிறது ஒரு மெடிக்கல் ஸ்டடி இல்லையா? ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அது படிச்சா யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஹாஸ்பிட்டல்ல அதோட வேலை என்ன? ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது பாராமெடிக்கல் பிரிவுல இருந்து வருது. எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரா பிசியோதெரப்பி, நர்சிங், அப்புறம் பிஃபார்மசி இதெல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இதே பிரிவுல வர்றது தான் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறதும். தமிழ்ல வந்து இதை வந்து செயல்முறை சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம். ஆக்குபேஷனல் தெரப்பிக்கும் பிசியோதெரப்பிக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் இது எல்லாமே கம் அண்டர் பாராமெடிக்கல். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து +1 +2ல வந்துட்டு நம்ம குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் இல்லை செகண்ட் குரூப் மேத்ஸ் வித் பயாலஜி இல்லைனா பியூர் சயின்ஸ் படித்தவங்க எல்லாம் இந்த பாராமெடிக்கலை சூஸ் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான பர்சன்ஸ். முன்னாடி இதுக்கு எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் ஆக்குபேஷனல் தெரப்பி கம்மியான காலேஜஸ் தான் இருக்கு. பட் ஸ்கோர் பொறுத்து காலேஜஸ்ல சூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி ஒருத்தவங்க படிச்சு முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் வந்து ஆக்சுவலாக கிடைக்கும், அதுக்கப்புறம் எப்போ அவங்க வந்து ப்ரொஃபஷனலான ஒர்க்குக்குள்ளே போவாங்க? இது வந்து 4.5 இயர்ஸ் கோர்ஸ். உங்களுக்கு 4 இயர்ஸ் ஃபுல்லாக ஸ்டடீஸ் இருக்கும், அதுலேயும் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும். ½ இயர்ஸ் நம்ம மெடிக்கலில் வந்துட்டு ஹவுஸ் சர்ஜன் சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இதில் இன்டர்ன்ஷிப் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன ஃபீல்டில் தனித்தனியாக எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோபெடிக் ஃபீல்டில் பண்ணுவோம், நியூரலாஜிக்கல் ஃபீல்டில் பண்ணுவோம், சைக்காட்ரிக் ஃபீல்டில் பண்ணுவோம், பீடியாட்ரிக் ஃபீல்டில் பண்ணுவோம். ஸோ இது எல்லா ஃபீல்ட்லையும் எப்படி கண்டிஷன்ஸ் வரும்னா, ஆர்த்தோபெடிக் ஃபீல்டில் சில கண்டிஷன்ஸ் இம்பார்ட்டன்ட். இதில் ஆக்குபேஷனல் தெரப்பியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட செயல். இப்போ ஒரு டீச்சர் வந்து இப்போ பாராப்ளேஜிக்கா வராங்க அப்படின்னா, ஸோ இப்போ பாராப்ளேஜிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்? பாராப்ளேஜிக்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, பக்கவாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பக்கவாதத்துல அஃபெக்ட் பண்ணவங்கள நமக்கு தெரிஞ்சு நிறைய பிசியோதெரபிஸ்ட் தான் பார்ப்பாங்க அப்படிங்கறதான் தெரியும். பட் அதுல ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட வேலையும் இருக்கு. ஏன்னா ஒன்ஸ் பிரெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து டெவலப் பண்ணி தரும்போது, இப்போ பிசியோதெரபிஸ்ட் வந்து வாக்கிங், ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பாக்குறாங்கன்னா, ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட முக்கியமான வேலை ஹேண்ட் ஃபங்க்ஷன் பாக்குறது. நம்மளோட எல்லா வேலைகளுக்குமே முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்ம உடம்புல இருக்கிறதுல நம்ம கை தான். கால் நடந்து போறது, கால் இல்லைன்னாலும் கைகள் சரியா இருந்தாதான் நம்ம எல்லா வேலையும் நம்மளா இண்டிபெண்டா பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால இந்த கைகளுக்கான சரியான சிகிச்சை. இப்போ கை இருக்குன்னா கைக்கு ஃபுல்லா தனியா வேலை இருக்கு. அது மாதிரி நம்மளோட வேலைகள், சின்ன ஃபிங்கர்ஸ்லாம் வச்சு நம்ம செய்யற முக்கியமான வேலைகள் இருக்கு. இது இருந்தாதான் நம்மளால எழுத முடியும், ஒரு காஃபி கப் எடுக்க முடியும், தலை சீவ முடியும், ட்ரெஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்மளோட கைகள்ல தான் அடங்கியிருக்கு. ஸோ இதை வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வந்து அவங்களோட ஆக்குபேஷனுக்கு ப்ராப்பரா, இப்போ ஒரு டீச்சர்னா நிக்கணும், போர்ட்ல எழுதணும். ஸோ இதுக்கான ஸ்டாமினா மட்டும் இல்லாம அவங்களோட அந்த தொழிலுக்கு அவங்களுக்கு என்ன அடாப்டிவ் டிவைசஸ் எல்லாம் கொடுத்து ஸோ அவங்கள வந்து இண்டிபெண்ட் ஆக்க முடியுமோ அது மாதிரி பண்றது தான் ஆக்குபேஷனல் தெரப்பியோட மெயின் எய்ம். அதனாலதான் அதுக்கு பேருமே ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்றது பேர் வந்தது. ஸோ இது வந்து இன்னும் நம்ம இந்தியன் கண்ட்ரீஸ்ல, நம்ம இந்தியால பெருசா நம்ம அது பண்றது இல்லை. பட் அப்ராட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த அடாப்டிவ் டிவைசஸ் வரைக்கும் போறது தான் ஆக்குபேஷனல் தெரப்பியோட வேலை. ஆமா, அங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன மாதிரியான பேஷண்ட் வந்தாலும் ஃபைனலா வந்து ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து செக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்கன்ற விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது நம்ம இந்தியன் ஹாஸ்பிட்டலைசேஷன்ல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப வரல. ஆமா ஆமா. இது தாண்டி இப்போ அது வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து அவசியம்ங்கறீங்களா நீங்க? கட்டாயமா. ஏன்னா நம்ம நாட்டுல வந்து இப்ப நம்ம ஒரு விஷயங்கள் முடிச்சு அனுப்பணும்னா அவங்க மென்டலி ஃபிட்டா இருக்காங்களா, பிசிக்கலி எல்லாத்துலயும் ஃபிட்டா இருக்காங்களான்னு பார்த்து நீங்க சமுதாயத்துக்குள்ள அனுப்புனீங்கன்னா வந்து இந்த ஆக்சிடென்ட் அப்புறம் வந்து வேற சில பிரச்சனைகள். ஆமா ஆமா. நீங்க வந்து ஒருத்தவங்க ஆர்த்தோபெடிக்கலா அஃபெக்ட் ஆனாலும், நியூரலாஜிக்கலா அஃபெக்ட் ஆனாலும் மென்டலியும் அவங்க கட்டாயமா அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா. அவங்களோட கான்பிடன்ஸ் லோ ஆகும், அவங்களோட செயல்லாம் முன்ன செஞ்ச ஸ்பீட்ல இல்ல அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டி அஃபெக்ட் ஆகும், செல்ஃப் கான்பிடென்ட் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து ஓடில டெவலப் பண்ணி தருவோம்.
ஸோ டெவலப் பண்ணி ஃபுல்ஃபில்லா ரீஹாப் பண்ணி அனுப்புறது தான் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட வேலை, முக்கியமான வேலை. ஓகே. இப்போ வந்து இப்போ ஆக்சுவலா 17 இயர்ஸ்க்கு மேல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது என்ன டிபார்ட்மெண்ட்ல ஆக்சுவலா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? இப்போ நீங்க இவ்வளவு டிபார்ட்மெண்ட் சொன்னீங்களா, ஆக்சிடென்ட் கேஸும் பார்ப்போம். இதுல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வந்து? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பீடியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நான் மோர் தென் 16 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். சைட் பை சைடா வந்து அடல்ட் சைக்கியாட்ரி சைட்லயும் மோர் தென் ஒரு 16 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ பீடியாட்ரிக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஓகே. அதாவது பீடியாட்ரிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் போவோம். இப்போ இந்த அடல்ட் செக்ஷன் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா வந்து என்ன மாதிரியான இந்த மாதிரி எக்ஸசைஸா இருக்கட்டும், இல்ல வேற என்ன மாதிரியான வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஒருவேளை வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வருது அப்படின்னாக்கா அவங்க வந்து குணமாயிடுறாங்க, அடிபட்டதுலாம் சரியாயிடுறாங்க. பட் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்னால வந்து சுகர் வந்திருக்கலாம், இல்லைனாக்கா வேற சில பிசிக்கல் ஆக்டிவிட்டியே குறைஞ்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷன் வந்து பாதியா குறைஞ்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவையா, இல்லை ஒருவேளை நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால தான் பண்ணலையா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் உள்ள? ஸோ அது என்ன காரணம்னு நீங்க இல்ல, ஆக்சுவலா ஆக்குபேஷனல் தெரபிக்கு எக்யூப்மெண்ட் தான் தேவைன்னு கிடையாது. எக்யூப்மெண்ட் இல்லாமலும் சில விஷயங்கள் பண்ணலாம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி சைக்கலாஜிக்கலா ஒரு பேஷண்ட் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸா இருக்கட்டும், வேற ஏதாவது டிசீஸ் வந்து ஒரு பெரிய டிசீஸ் வந்து குணமானவங்களா இருக்கட்டும், அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்கா குறையதான் செய்யும் இல்லையா, இத்தனை நாளும் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருந்துட்டு போறதுனால. சோ இப்போ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் எப்படி இருக்கு, அவங்களோட காக்னிட்டிவ் லெவல் எப்படி இருக்கு. இப்ப செல்ஃப் எஸ்டீம்னா காமனா தெரியும். இப்ப காக்னிட்டிவ் லெவல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அட்டென்ஷன், நம்மளோட கான்சென்ட்ரேஷன், நம்மளோட மெமரிலேயே நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய பேருக்கு பழசெல்லாம் மறந்துருக்கும், புதுசு ஞாபகம் இருக்கும். ஆமா, இதுல நிறைய டிஃபரன்ஸ் டைப்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படின்னா இமீடியட் மெமரி, ரிமோட் மெமரி, ரீசன்ட் மெமரி அப்படின்லாம் சொல்லுவோம். சோ இது தாண்டி நம்மளோட கிரியேட்டிவிட்டி, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, சோ இது எல்லாம் தான் நம்மளோட லைஃப் ஸ்கில்னு சொல்லுவோம். சோ இந்த ஸ்கில்ல எல்லாமே நம்மளே வந்துட்டு பிரெயின் ஃபங்க்ஷன் அப்படின்றத ரிலேட்டடா வச்சுதான் நம்மளோட மத்த ஃபங்க்ஷன் எல்லாமே. சோ ஆல்ரெடி நீங்க வந்து சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் உங்களால என்ன பண்ண முடியாது, நார்மலா எடுத்துட்டு போக முடியாது. சோ இப்ப இதை நார்மலா எடுத்துட்டு போறதுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பில சில செயல்வழி சிகிச்சை, அப்புறம் மைண்ட் ஒர்க், சோ இது எல்லாமே இருக்குது. சோ இது எல்லாம் பண்ணி அவங்களோட பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி ஃபுல்ஃபில் ஆக்கி அவங்கள வந்து ரீஹாப் பண்ணுவோம். இப்போ ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்ங்கிறது வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தோம்னாக்கா பெருசா ஒன்றும் அவேர்னஸ் இருக்காது. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75 to 80% வந்து அவேர்னஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க வந்து படிச்சு முடிச்ச டைமிங்ல இந்த ஹவுஸ் சர்ஜனாவெல்லாம் போயிருப்பீங்க. அது போக வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய வந்து அதாவது சைல்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா லைட்டா வந்து பிரெயின் அஃபெக்ட் ஆயிருந்தாலே அவங்க வந்து மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த தெரப்பியும் இருக்காது, அவங்களுக்கு வந்து எந்த மெடிக்கல் டேர்ம்லயும் அவங்கள வந்து பார்க்கவும் மாட்டாங்க. அவங்க வந்து சிம்பிளி வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். கொஞ்சம் வந்து ஹேண்டிகேப்ட் இந்த மாதிரி இருந்தாக்கா அவங்கள வந்து ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ற ஒரு சில எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுமே வந்து பிசியோதெரபிஸ்ட் இந்த மாதிரி அவங்கள்ட்ட தான் வந்து தெரப்பிக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ இந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து இவ்வளவு தூரம் பூஸ்டப் ஆனதுக்கு அப்புறம் ஸோ உங்களுக்கு எப்படி ஆக்சுவலா வந்து இப்போ மார்க்கெட்டிங் கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண முடியாது, பட் இதோட அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கா முன்னாடி இருந்ததோட இப்போ பீடியாட்ரிக்ஸ் ஃபீல்ட்ல வந்து நிறையவே கிரியேட் ஆயிருக்கு. இப்போ ஒரு ஏஎஸ்டி கிட் வரணும்னா, ஏடிஹெச்டி கிட்ஸ் வரணும்னா, ஏடிடி பார்க்கணும்னா, லேர்னிங் டிசபிலிட்டி கிட் அப்படின்னா ஆக்குபேஷனல் தெரப்பியோட ரோல் தான் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா இப்ப வரவங்க அசஸ்மெண்ட்டுக்கு வர நிறைய பேரண்ட்ஸ் செல்ஃப் ரெஃபரன்ஸ்லயும் வராங்க, டாக்டர் ரெஃபரன்ஸ் இல்லாம. பட் ஆனா இன்னும் அதர் ஃபீல்டு நான் சொல்றது எப்படின்னா, இப்போ ஒரு ஆர்த்தோபெடிக்கல் கண்டிஷனா இருக்கட்டும், நியூரலாஜிக்கல் கண்டிஷனா இருக்கட்டும், இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஹேண்ட் ஃபங்க்ஷன் டெவலப் பண்ணணும், அவங்கள மென்டலி ஸ்ட்ராங் பண்ணணும். இப்போ ஹெமிப்ளீஜிக் வராங்க, பேராப்ளீஜிக் வராங்க. ஸோ இவங்களுக்குலாம் பிசியோதெரப்பி ரோல் தாண்டி ஆக்குபேஷனல் தெரப்பி ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இன்னும் நம்ம இந்தியால இன்னும் ஃபேமஸ் ஆகல. எங்களுக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இங்க இருக்கிற நியூராலஜிஸ்டோ ஆர்த்தோபெடிஷியன் யாருமோ வந்துட்டு ரொம்ப ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட வந்துட்டு இன்வைட் பண்றது கிடையாது ஹாஸ்பிட்டலுக்குள்ள. சோ அதனாலயே நிறைய ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து எப்படின்னா ஆர்த்தோ நியூரோ அப்படின்னு பார்க்கும்போது அப்ராட் கண்ட்ரீஸ்க்கு போயிடுறாங்க. சைக்காட்ரி ஃபீல்ட வந்து நிறைய கொஞ்சம் எடுக்கிறாங்க இப்போ. பட் ஆனா கம்பேர் டு இந்தியா அதர் கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயுமே ஆக்குபேஷனல் தெரபிஸ்டுக்கு வந்து ஒரு ஆர்த்தோ வார்டா இருக்கட்டும், நியூரோ வார்டா இருக்கட்டும், சைக்காட்ரி வார்டா இருக்கட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் உண்டு. இப்போ நீங்க ஹவுஸ் சர்ஜனா போயிருப்பீங்க இல்லையா, அதாவது நான் சொல்றது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 months இல்ல 1 year அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்க பார்த்து ஒரு என்ன சொல்றது எக்ஸப்ஷனல் கேசஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி ஆட்களை அசஸ் பண்றதுக்கு உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கு? இருக்கு, நிறைய ரொம்ப டிஃப்ரெண்டான கேசஸ் பார்த்தீங்கன்னா டிமைலினேட்டிங் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அது வந்து ஜெனிட்டிக்
அது வந்து ஜீன்லயே இருக்கிற இஷ்யூஸ் ஆக்சுவலா. உங்களுக்கு வந்துட்டு அது வந்து எப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் அந்த குழந்தைய அசஸ் பண்ணிட்டாங்கனாலே டெத் தான் அப்படின்னு. பட் ஆனா அவங்க வாழ்ற காலம் வரைக்கும் அவங்கள வந்துட்டு நம்ம வந்து ப்ராப்பரா கொண்டு போகணும் இல்லையா, ஒரு அடாப்டிவ் டிவைஸ் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் இண்டிபெண்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ, ஸோ இப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் பின்னாடி வந்துட்டு சில விஷயங்களை இண்டிபெண்ட் ஆக்குறதுக்கு அடாப்டிவ் டிவைசஸ் கொடுக்கறதுக்கு, அவங்களோட பொசிஷனிங் பண்றதுக்கு, ஸோ மென்டலி அவங்களை ஸ்ட்ராங் பண்றதுக்கு, ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் நாங்களும் பார்த்திருக்கோம். ஏன்னா போஸ்டிங்ஸ் அப்படின்னு போடும்போது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க படிக்கிறப்பயுமே எல்லாமே வந்து ஆர்த்தோ நியூரோ எல்லாமே கிளினிக்கலாவும் படிப்போம், அதே நேரம் அதை ஓட்டில எப்படி யூஸ் பண்றதுன்னு தனியாவும் படிப்போம். ஸோ எங்க போஸ்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்த்தோனா ஒரு ஆர்த்தோ டாக்டருக்கு கீழே, நியூரோனா நியூரோ டாக்டருக்கு கீழே, சைக்கியாட்ரினா சைக்கியாட்ரி டாக்டருக்கு கீழே, ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ அவங்களோடது மெடிக்கல் பார்ட்டா இருந்ததுன்னா எங்களோடது ரீஹாப் பார்ட்டா இருக்கும். இப்போ வந்து பொதுவாகவே இந்த பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து நார்மலா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓபியில தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. நம்ம ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் ரெஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் அவர் வந்து ஒரு அசஸ் பண்ணிட்டு ஒரு ஆர்த்தோ கிட்டயோ இல்லை வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் கிட்டயோ அனுப்பி விடுவாங்க. ஸோ இப்போ ஓடியை வந்து யார் தான் ரெஃபர் பண்ணுவாங்க? இப்போ ரெஃபரன்ஸ் ஓடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு வர கண்டிஷன்ஸ்லயே நிறைய ஆர்த்தோபெடிஷியன்ஸ் கொஞ்சம் பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா செரிப்ரல் பால்சி, சிபின்னு நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் டவுன் சிண்ட்ரோம் கேசஸ் நம்ம நிறைய பார்த்திருப்போம். கிட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஃபேஸஸ்ல இருப்பாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் ஓடி தேவைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆர்த்தோ நியூரோல இருக்கிறவங்க, அப்புறம் ஃபிட்ஸ் ரிலேட்டடா கண்டிஷன்ஸ்ல இருக்கிறவங்க, சோ இந்த மாதிரி கிட்ஸ் டெவலப்மெண்டல் டிலே, ஸோ இவங்க எல்லாரையுமே வந்துட்டு இப்போ வந்து நியூரோலாஜிக்கல் டாக்டர் எல்லாருமே, நியூரோலஜிஸ்ட் எல்லாருமே ரெஃபர் பண்றாங்க. ஸோ இது தாண்டி நியூரோ சைக்கியாட்ரிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய இந்த பீடியாட்ரிக்ஸ் ரிலேட்டடான கிட்ஸை ரெஃபர் பண்றாங்க, பீடியாட்ரிஷியன்ஸும் ரெஃபர் பண்றாங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்னா யாரு, அவங்களோட ஆக்சுவல் ஒர்க் என்ன, ஹாஸ்பிட்டல் அவங்களோட ரோல் என்ன, ஒரு பேஷண்ட் கிட்ட அவங்களோட ரோல் என்ன, என்னென்ன மாதிரியான பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பீடியாட்ரிக்ஸ் பற்றியும் அதில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.